இந்த 2 நாள்ல அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து பாத்தீங்கன்னா 3,49,000 ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. 52,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 49,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. 37,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி இருக்காரு. 32,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெமி இருக்காங்க. நான் காண்பது கனவா இல்ல நிஜமா 26,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 7% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. கெமிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. லாஸ்ட் வீக் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்தாங்க. இந்த வீக் வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க. 23,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனி இருக்காங்க. 21,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. 20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க. 20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரஜின் இருக்காரு. 20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 3ல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. வெறும் 16,000 ஓட்னா சுபிக்ஷா வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அமித் இருக்காரு. 16,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. 14,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நான் இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரம்யா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமித் அண்ட் சுபிக்ஷா, அரோராவும் டேஞ்சர் ஜோன்ல நான் வைக்கிறேன். பிரஜினியும் வந்து பாத்தீங்கன்னா நான் டேஞ்சர் ஜோன்ல வைக்க நினைக்கிறேன்.